Hello everybody, this is 10% coder. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து ஹேக்கர் ரேங்க்கில் இருக்க பைத்தன் லூப்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அந்த இன்புட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் அவுட்புட்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டிஜர் எண் வாங்கணும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் அவுட்புட்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதில் கீழே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ n=3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸோ 3ஐ விட ஒரு நம்பர் கம்மி வரைக்கும் நீங்கள் வந்து அதோட ஸ்கொயர் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3னா நீங்கள் 0, 1, 2 அதோட ஸ்கொயர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ 0வோட ஸ்கொயர் 0, 1ஓட ஸ்கொயர் 1 அண்ட் 2ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டிஜர் மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அவுட்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் இன்புட் கொடுத்தீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n=3ன்னு கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 அவுட்புட்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0வோட ஸ்கொயர், 1ஓட ஸ்கொயர், அடுத்து 2ஓட ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாம்பிள் இன்புட்டில் பார்த்தா புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 5 இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு நம்பர் கம்மி 4 வரையும் அதோட ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 0ல் ஆரம்பித்து 4ஓட ஸ்கொயர் வரையும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்போட ரேஞ்ச் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ ஃபார் லூப்போட ரேஞ்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தாட்டி ஃபார் லூப் வந்து ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதில் 3 கொடுத்துட்டு இங்கே ஐ பிரிண்ட் பண்ணேன்னா ஸோ உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து நம்ம கொடுத்த இன்புட்டோட ஒரு நம்பர் கம்மியாக வரையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பட் உங்களோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ இதோட ஆக்சுவல் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 0,3ன்னு பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும். பட் நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக போடுறதுக்கு நீங்கள் அந்த 3 மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இதேமாரியே நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ பட் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கணும். ஸோ இப்போ நம்ம இதுலேயும் யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கிட்டேன். ஸோ அந்த யூசர் இன்புட் வந்து நான் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா 0லேருந்து அந்த n வேல்யூன்ற வரையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 கொடுத்துட்டு ரன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து அந்த ஒரு நம்பர் கம்மியாக, ஸோ 5லேருந்து ஒரு நம்பர் கம்மி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அது வரையும் உங்களுக்கு ரன் ஆகுது. பட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆனது பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ரன் ஆயிருக்கும். 0லேருந்து 4 வரையும் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ரன் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இப்போ வந்து நம்ம ஐ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐக்கு பதிலாக i × i அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 0 வரும். ஸோ 0 × 0 0 அண்ட் நெக்ஸ்ட் 1 வரும். ஸோ 1 × 1 1 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ 2 × 2 4. ஸோ இதேமாரி நீங்கள் எத்தனை இன்புட் கொடுத்தாலும் அது வரையும் ரன் ஆகும். ஸோ இதே கோடை காப்பி பண்ணி நான் அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை இப்போ ரன் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் ரன் ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் அண்ட் தென் தேங்க்யூ அண்ட் பாய்.